ஓகே, இதான் வந்து என்னோடய எஸ்எஸ்ஐஸ் இன்புட் டைரக்டரியோட ஃபைல்ஸ் இது. ஓகே, SQL Server 2014 இதான் வந்து டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ். இப்போ டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளும் இல்லை, புதுசாக நான் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் டிபியூ ஃபைல் இன்ஃபர்மேஷன் ஐடி ஃபோல்டர் பாத் ஃபைல் நேம் லாஸ்ட் ரைட் டைம் நெக்ஸ்ட் வந்து கிரியேட் டைம் அதோடைய ஃபைல் சைஸ் இன் கேபி. ஸோ இதான் வந்து நம்மளுடைய கிரியேட் டேபிள் கொரியா கொடுத்துருக்கேன். டேபிள் வந்து புதுசாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து எந்த டேட்டாஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஓகே, okay, so get file properties from insert SQL table. ஸோ இதுக்கு இன்றைக்கி செய்யப்படுற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா get file properties from insert SQL table. ஸோ காப்பி பண்ணிவிட்டு விசுவல் ஸ்டுடியோ 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு விசுவல் C# கன்சோல் அப்ளிகேஷனில் ப்ராஜெக்டோட நேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கோட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சம் எரர்ஸ் வருது, என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து எடுக்க போகிற இன்புட் டைரக்டரி ஃபைல் பார்த்தது. ஸோ என்ன நேம் கொடுத்தேன்னா ஸ்ட்ரிங்கில் வேரியபிள் டைரக்டரி ஃபைல் பார்த்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கிரியேட் கனெக்ஷன் டு SQL சர்வர். SQL சர்வரில் வந்து கனெக்ஷன். இப்போ இந்த எரர் பார்த்தீங்கன்னா சரி, நம்மளுடைய ஹெடர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து மிஸ் ஆகுது. என்ன ஃபைல் பார்த்தலாம் இப்போது. சில பார்த்தீங்கன்னா யூசிங் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் SQL கிளைண்ட். ஸோ அந்த ஹெடர் ஃபைல் மிஸ் ஆகுதுனால தான் நமக்கு வந்து எரர் இண்டிகேஷன் வருது. சரி, அதேமாதிரி நெக்ஸ்ட் டேரக்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசிங் சிஸ்டம் டாட் IO. ஸோ அது இருந்தால் தான் நம்ம வந்து டேரக்டரி வந்து ரன் ஆகும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் கனெக்ஷன் டு SQL சர்வர். SQL சர்வர் கனெக்ஷன் வந்து நம்ம விசுவல் ஸ்டுடியோ 2015 கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் அது. நம்மளோட டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ். டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டேபிள் நேம் தான் கொடுக்க போகிறோம். இல்லை டேட்டா சர்வீஸ் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா லோக்கலில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, காமிக்கிறேன். இப்போ இதை வந்து டெஸ்ட் டிபி டேட்டாபேஸ். இப்போ டேபிள் பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் நேம் இன்ஃபர்மேஷன் அந்த நேம் தான், அந்த டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஆல் ஃபைல்ஸ் ஃப்ரம் டேரக்டரியிலேருந்து இன்புட் தட் இஸ் SSI இன்புட் டைரக்டரி ஃபைல்ஸ்லேருந்து ஒரு ஃபைலாக நம்ம வந்து கால் பண்ணிருக்கோம். இல்லை இது எப்படி எடுக்கிறோம்னா நம்ம அரேயில் தான் எடுக்கிறோம். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரிங் ஃபைல்ஸ் ஈக்குவல் டு டைரக்டரி டாட் கெட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வேர் டைரக்டரி பாத், அந்த பாத்தில் ஒரு ஃபைலாக நம்ம எடுக்கிறோம். நம்ம எடுத்துகிட்டு நம்ம SQL கனெக்ஷன் வந்து அதோட வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா, கனெக்ட் பண்ணக்கப்புறம் SQL கனெக்ஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா, இந்த ஃபைலை வந்து நம்ம லூப்பில் கொடுக்குறோம். லூப்பில் கொடுத்துட்டு ஒரு ஃபைலாக வந்து நம்ம வந்து அதோட சைஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அதில் கொரி பேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அது என்னென்னா இன்சர்ட் இன்ட்டு டிபி போட்டு ஃபைல் நேம் இன்ஃபர்மேஷன் ஈக்குவல் டு ஃபோல்டர் பாத் ஃபைல் நேம் லாஸ்ட் ரைட் டைம் கிரியேட் டைம் ஃபைல் சைஸ் இன் கேபி அதோட வேல்யூஸ் போட்டுட்டு அதோட ஃபைல் இன்புட் டைரக்ட் ஃபைல் பார்த்து வந்து 1 by 1 கால் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வரோம். ஓகேவா, ஸோ அதுக்கான கமெண்ட் டெக்ஸ்ட் தான் இது, அதுக்கான குறி தான் இது. ஸோ ஈச் ஃபைல் எடுக்கும்போது நம்ம வந்து ஃபைல் இன்ஃபோ ஃபைல் ஈக்குவல் டு நியூ ஃபைல் இன்ஃபோ ஃபைல் நேம். ஸோ ஒரு ஃபைலை தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேவா, ஏன்னா இது வந்து நம்மளுடைய அரேயில் ஸ்ட்ரிங் அரேயில் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைல் வந்து எடுக்க முடியும். ஓகேவா, எடுத்துகிட்டு அந்த பாத்தை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கான கொரி இது. ஓகே, ஸோ இதில் இருக்கிற ஐடி ஃபோல்டர் பாத் ஃபைல் நேம் லாஸ்ட் ரைட் டைம் கிரியேட் டைம் ஃபைல் சைஸ் இன் கேபி. ஓகே, ஸோ நம்ம SQL கனெக்ஷன் வந்து எல்லாம் அந்த கொரிஸ் எல்லாமே ரன் பண்ண முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுனா SQL கனெக்ஷன் டாட் க்ளோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம கொரி இன்சர்ட் பண்ணும்போது
ஒரு ஐடி அதேமாதிரி வேரியபிள் டைரக்டரி பார்த்து ஃபைல் நேம், ஃபைல் டாட் லாஸ்ட் ரைட் டைம், ஃபைல் டாட் கிரியேஷன் டைம், நெக்ஸ்ட் அதேமாதிரி ப்ளஸ் ஃபைல் டாட் லென்த், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ளஸ் ப்ளஸ் இண்டிகேஷன் இருக்குல்ல, அந்த கொரி பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்ம வந்து லூப் த்ரோவில் ஒரு ஃபைல்ஸாக வந்து நமக்கு வந்து இன்சர்ட் ஆகிட்டே வரும். ஓகே, ஒரு ஃபைல் என்ன இருக்கோ அதோட சைஸ் என்ன, சைஸ்னும் போது அதோட கொரி பேஸ் பண்ணிவிட்டு அதோட சைஸ் என்ன சொல்லி சைஸான காலமில் வந்து நமக்கு வந்து லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் கொடுத்து பார்க்கலாம். கொரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் மறுபடியும் வந்து நான் கொரியை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல் எதுவுமே இல்லை, டேட்டாஸ் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்துட்டு பில்டில் போய்ட்டு பில் செலெக்ஷன் கொடுக்குறேன். பில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பில் வந்து நமக்கு எந்த எரருமே இல்லை, பில் சக்சீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய கொரி வந்து Visual Studio Tools 15 கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இதாவது என்னோடய இன்புட் டைரக்டரி ஃபைல்ஸ். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் DB ஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை நான் வந்து கிளிக் பண்ணுற அந்த டேபிள். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஐடி, ஃபோல்டர் பாத், ஃபைல் நேம், லாஸ்ட் ரைட் டைம், அதோட கிரியேட் டைம், ஃபைல் சைஸ் இன் KB, இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம SQL Server 2014 வந்து எல்லாமே வந்து லோட் ஆகிருக்கும். ஓகேவா? இது மாதிரி இன்புட் டைரக்டரியில் மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம இந்த கொரி மூலமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபியூச்சரில் நமக்கு தேவைப்படும். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.